ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, அங்க பாருங்க, இது பாத்தீங்கன்னா பாருங்க தவுஃபுன்னு போட்டிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தவுஃபு துளோன்னு போட்டிருக்கு. அது கம்மியா ஓகே. இதை நான் வந்து வெட்டிட்டு இந்த மாதிரி பொரிச்சுக்கிட்டேன். 4 பேக்கெட்டு 4 இல்லை 5 பேக்கெட்டு நான் போட்டிருக்கேன். இது பாருங்க. ஓகே, இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நறுக்கிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பில் போட போகிறோம். இது வந்து கருப்பில் கடைசியாக தான் போடணும். நான் பாதி போட்டுட்டு பாதி அப்போ கடைசியாக போடுறேன். கொஞ்சம் போட்டுக்குங்க எண்ணெயில். ஓகேக்கா. ஓகே ஃப்ரெண்ட், இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், 10 பூண்டு, ஒரு சின்ன இஞ்சி, ஒரு 2 தக்காளி பழம் போட்டு என் கைக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், இந்த மாதிரி 2 கை போட்டு மிளகா போட்டு, பட்டை மிளகா போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதை அரைச்சிருக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். சாந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி உப்பு போடலாம், ரொம்ப போட்டுறாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வந்து இந்த தவு போடுறோம். இப்போ சொல்கிறேன், இந்த தவு பார்த்தீங்கன்னா நான் வந்து 5 பேக்கெட் போட்டிருக்கேன். பொரிச்சுக்கங்க, நல்லா பொரிச்சுங்க, இது கிராஸ் ஆகாது. தெரியல, இந்த தவு பார்த்துக்கங்க. இது பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து கிச்சாப் செய்யலாம், கம்பல் செய்யலாம், ரெண்டாங்க செய்யலாம். ஓகேங்களா? இது என்ன பார்த்தீங்கன்னா தண்ணி பால் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன். கொஞ்சம் கலருக்கும் உரப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் ருசியாகவும் இருக்கும். தண்ணி பால் இல்லை கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கோங்க. மல்லித்தாள் போடாமல் நான் சமைக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொன்னேன். மல்லித்தாள் ரொம்ப ருசி, உடம்புக்கும் நல்லது. பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சின்ன நறுக்கி வச்சுட்டு அதை கடைசியாக போடுங்க. போட்டுட்டு நல்லா இது கிண்டுங்க. இந்த தவு, இந்த முட்டை தவு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏக் தவுன்னு சொல்லுவாங்க. இது அறவே உரப்பு இல்லாமல் ருசியாக நம்ம சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். நார்மலாகவே எல்லோரும் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன சமைக்கிறது நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதே மாதிரி நானும் யோசிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், நான் சமைச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். எனக்கு யோசிச்சு என்ன சமைக்க தெரியாமல் ஒன்று யோசிச்சுருக்கிறேன். ஓகே, இந்த தவு பாருங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குது. கறி எதுவுமே வைக்க வேண்டாம். கறி வைக்காமல் இந்த மாதிரி தவுங்க செஞ்சு கொடுத்தாலே பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அதை ஒரு கீ ரைஸ் ஆக்கினேன். இந்த மாதிரி ஆக்கிட்டு சாப்பிட்டு ரொம்ப ருசியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட். ரெஸ்டாரண்ட் ராஜேஷ் இப்போ